ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு அரைக்கணும். அதுக்கு 4:1 ரேஷியோ அளவுக்கு பச்சரிசியும் கருப்பு உளுந்தும் எடுத்துக்கணும். அதாவது 4 கப் பச்சரிசி சேர்த்தோம் அப்படின்னா 1 கப் கருப்பு உளுந்து சேர்க்கணும். இதுக்கு மாவு அரைக்கிறது நம்ம இன்ஸ்டண்ட்டாக அரைக்க முடியாது. நீங்கள் குவான்டிட்டி அதிகமாகவே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசியை நல்லா ஒரு கிலோ இல்லாட்டி 2 கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் உளுந்தையும் வாஷ் பண்ணி காய வச்சுட்டு மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு அந்த மாவு சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு அதை அடுப்பில் வச்சு சிம்லேயே வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். நீங்கள் இடையில நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் சுகரு, ப்ரௌன் சுகர், வெல்லம் இல்லாட்டி இந்த மாதிரி பனை வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பனை வெல்லம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் துருவி மேலே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கிண்டும்போது தேங்காய் பால் கூட சேர்த்து கிண்டலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு இந்த தேங்காய் துருவி போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான். இதில் நல்லெண்ணெய், பனவெல்லம், தேங்காய் இது எல்லாமே சேர்த்துருக்கோம். இது எல்லாமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது தான். இது எல்லாமே ஒன்றா சேரும்போது ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக மாறிடும். இது நீங்கள் காலையில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பசி எடுக்கவும் ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது சீக்கிரமாகவே செமிச்சிடும். அந்தளவுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோட ஃபுல் மேக்கிங் வீடியோ நான் சீக்கிரமாகவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.